வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பே, என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பே. அடே நண்பா, உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம், உன்னை வெல்வேன். நிகழ்ச்சி நம்மளை எல்லாம் அழைத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கௌரவிக்க வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தார் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வந்து அவரை வாழ்த்துவதற்கு இணையாக இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா அமைச்சு கொடுத்திருக்கு. அவர்கள் குடும்பத்தின் சார்பாக முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை உறுத்தாக்குகிறேன். திரு பிரகாஷ் அவர்கள், அதாவது என்னால முடியாது, ஒரு சாக்கு போக்கு சொல்ற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க இன்னைக்கு. சார் இன்னைக்கு முடியாது சார், நாளைக்கு செஞ்சிடறேன் அப்படின்னு எல்லாம். ஆனா அவர் அந்த எங்களுடைய ஷாப்ல, அதாவது ஷாப் 37ல அவர் இருந்ததுனால எங்க மாதிரி சூப்பர்வைசர் வந்து தப்பிச்சுக்கிட்டோன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு வேலை திறம்பட செய்து சரியான நேரத்தில், சில நேரங்களில் கூட அவர் வீட்டுக்கு போக மாட்டாரு. போன் அடிக்கணும்னா வேண்டாம் சார் நான் பாத்துக்கிறேன், அவங்க என்னை வந்து வேலையில தான் இருப்பேன்னு தெரியும் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஒரு எம்ப்ளாயி. அவரை பத்தி என்ன பேசிட்டே போகலாம். எல்லாருக்குமே சரி, அதாவது எனக்கு இந்த சூப்பர்வைஸ் தான் வேலை செய்யணும், அந்த சூப்பர்வைஸ் தான் வேலை செய்யணும், இந்த ஃபிட்டருக்கு தான் வேலை செய்யணும், அந்த ஃபிட்டருக்கு தான் வேலை செய்யணுன்ற ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு திறமையான தொழிலாளி. அதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரலாம்னா கூட ஒரு அர்ஜென்ட் சொன்னாக்க இம்மிடியேட்டா ஒரு கேண்டீன்ல போயிட்டு சாப்பிட்டு வந்து சார் எங்க இருக்குது கோச் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேபிள வந்து ஜாயின் பண்ணி வெல்டிங் அடிச்சு இந்த ஷாப்பினுடைய இந்த வளர்ச்சிக்கு அவரு இந்த ஃபிட்ன்ற முறையில வந்து ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காரு. அதற்காக அவரை நன்றி பாராட்டுகிறேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வந்து ஷாப்ல வந்து பர்னிஷிங்ல வெல்டிங் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே வெல்டிங் ஒர்க் அப்படியே குறைஞ்சு போச்சு. ஆனா அவருக்கு வந்து வெளியில வந்து விடல. நாம அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஷாப் 37க்கான வளர்ச்சிக்காக. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணி ஷாப் 37க்காக ரொம்ப அர்ப்பணித்திருக்கிறார், அர்ப்பணிப்போடு வேலை செய்திருக்கிறார். அதனால அந்த வருங்கால, அதாவது அந்த மீதி காலங்களில் வந்து ஃபிட்டா அது வெல்டரா இருந்தா கூட அவர் ஃபிட்டரா வச்சுதான் நம்ம வந்து சில வேலைகளை அவரால் முடிஞ்ச வேலைகளை வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்திருக்காரு. அதனால அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த தருணத்திலே இங்கு பேச வாய்ப்பளித்து அவரை வாழ்த்தி சில வார்த்தைகள் சொல்ல அனுமதித்த அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது நன்றியை உறுத்தாக்குகிறேன். இந்த தருணத்திலே இந்த பணி ஓய்வுக்கு பிறகு அவர் அன்றாடம் அவருடைய வேலைகளை இன்னும் ஆக்டிவா இருந்து அவர் விடுபட்டு போன ஆசைகள் எல்லாம் வந்து பிற்காலத்திலே அவரை ஃப்ரீயா விட்டு அதை வந்து அவர் சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி அவங்க குழந்தைகள்லாம் பார்த்துக்குவாங்க, வீட்டில் பார்த்துக்குவாங்க நம்புறேன். அவர் இங்க இருந்தா கூட அவருடைய குழந்தைகள்லாம் வந்து பார்த்து அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து நல்லபடியா வளர்த்து அவரை ஆளாக்கி ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்திருக்காங்க போது இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா ஒரு டெடிகேட்டட் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது யாரோ ஒரு இதில் வந்து உதவியா இருந்து அந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கடவுள் யாருக்காச்சும் கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி வந்து கொடுத்ததுல வந்து பிரகாஷ் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிள்ளைகள் நன்றாக படித்து அவருடைய வாழ்க்கையை நல்ல திறம்பட அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் சார்பாகவும் சார்பாகவும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, நீயா பிரகாஷ் வந்துட்டு அவர் சொன்னார் டெடிகேட்டட் மட்டும் இல்ல பங்க்சுவலும் கூட. அவரோட பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சேர்த்து அவரு நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம ஏதோ ஒரு வேலை சொன்னோம், ஒரு கேட் பாஸ் பண்ணோம்னா உடனே ஓடி வந்துருவாரு. ஈவினிங் 6:30 4:30 மணி வரைக்கும் இருப்பாரு. மெட்டீரியல் கொண்டு போய் அண்ணா நகர்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும்னா கூட போய் அங்க போய் ஆர்பி கிட்ட பேசி கொடுத்து வருவாரு. ரொம்ப டெடிகேட்டட்.
வெல்டரா இருக்கும்போது அவர் சொல்லிட்டாரு, சாயங்காலம் நான் எவ்வளோ நாளைக்கு வந்து பாயிண்ட்ஸ் அட்டன் பண்ணோம்னா லேட் ஈவினிங் ஆகும், 6:30 மணி 7 மணி, அதுக்கெல்லாம் அசரவே மாட்டாரு. ஒரு 4 கேபிள் எடுத்துப்பாரு, மோட்டர் எங்கேயோ இருக்கும், இவர் எங்கேயோ கோச் இருக்கும், போட்டு எடுத்து வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், நம்ம தைரியமா இருக்கலாம், சரி வேலை முடியும் அப்படின்ட்டு. அந்த வரிசையில அடுத்து ஒரு டெடிகேட்டட் ஆளு அப்படின்னு நான் பார்க்கறது ஜெய்சங்கர் தான். நம்மளுக்கு இதான் நேரம். இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் இப்ப சொல்றேன், இப்ப நம்ம ஆபீஸ்ல வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால வந்துட்டு ஒரு இது போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு எல்லாரும் இது பண்ணணும், பார்த்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கணும். அதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நம்மளுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாமே கவரேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரே இடத்துல சேர்ந்துருக்கனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ. பிரகாஷ் வந்து ஹெல்த்தியா இருக்கணும், எப்பவும் போல ஆக்டிவா இருக்கணும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சொன்னாங்க பிரகாஷனுடைய ஓய்வு விழாவுக்கு வந்திருக்கிறோம். நம்ம பிரகாஷ்ன்ற போது வந்து நம்ம என்ன நினைக்கலாம்னா ஆச்சரியம். எப்படின்னா நம்ம வெங்கடேஷ் சொன்னாரு, அவர் வந்து பங்க்சுவல் 7 மணிக்கெல்லாம் வந்துடுவார், கரெக்டாக 7 மணிக்கு வைப்பாருன்னு. அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு வேணாம். ஏன்னா அவர் வந்து பாக்கத்துலேருந்து வர திருநெல்வேலியிலேருந்து பாக்கத்துலேருந்து, அப்போ அவர் எத்தனை மணிக்கு புறப்படணும் பாருங்க அவர் வீட்டில் இருந்து. ஸோ அந்த அளவுக்கு டெடிகேஷன், அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு எழுந்துட்டு மறுபடியும் அவர் 4:30 மணிக்கு முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போய் சேரணும். இது வந்து இப்போ இருக்கிற ஐசிஎஃப் சூழ்நிலையில இது வந்து நமக்கு ஆச்சரியத்தில் மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு அவருடைய இன்வால்மெண்ட், எண்ணம், அவருடைய எண்ணம் போல் தான் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. கடவுள் என்ன சொல்லுவாருனாக்கா, நாம ஒரு இடத்துல நம்ம டெடிகேட்டடா இருக்கும்போது நம்முடைய மற்ற வேலைகளும் மற்றவங்க பார்த்துக்குவாங்கன்னு. அது மாதிரி அவருடைய வேலையில வந்து அவர் மிக சீர்திருத்தமா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவர் வேலை செஞ்சிருக்காரு. அது போல அவருடைய குடும்பத்திற்கும் எந்த குறையும் இல்லாம கடவுள் திருப்தியா வச்சிருக்காரு. அவருடைய சன் நல்லா படிச்சு வேலைக்கு போயிருக்காங்க, டாக்டர்ஸ் நல்லா படிச்சிருக்காங்க, மிஸ்ஸஸ் சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. பிரகாஷ் அவர்களை நாம் பேசணும்னாக்கா 92 வந்து நான் ஷாப் 33 ஜெய்யா ஜாயின் பண்ணும்போது அப்போ இருந்தே பழக்கம். அப்போ வந்து அவங்க வேக் செக்ஷன்ல இருந்திருக்காரு. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 34 வருஷம் பழக்கம் இருக்கு எனக்கு. அங்கேருந்து அப்புறம் ப்ரொமோஷனில் வந்து அவர் ஷாப் 37 வந்துட்டார். ஷாப் 37 வந்து 2008க்கு நான் வந்து அப்போ இருந்து நல்ல பழக்கம் இருக்கு. எல்லாரும் சொன்னது போல சின்சியர், டெடிகேஷன், பங்க்சுவல், ரெகுலர், என்னென்ன வார்த்தை இருக்கோ அத்தனைக்கும் பொருத்தமானவர். அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அது போல இன்னொருத்தர் வருவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. வந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது போல இருக்கணும், நம்ம முயற்சி செய்வோம். அவருடைய ஃபாலோ அப்பா அவர் வந்து பாயிண்ட்ஸ் அட்டன் பண்ணி அதனுடைய வாரிசு அவர். அது போல நம்ம அனைவருக்கும் என்னன்னைக்குமே என்றென்றும் நம் நினைவில் இருக்கிற மாதிரி ஒரு உதாரணமா பிரகாஷ் இருக்கார். அவர் நம்ம எப்பவுமே மறக்க முடியாது. என்ன அதனால அவருடைய குடும்பத்தாரும் சீரும் சிறப்போட இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும். அது போல அவருடைய ஆசைகள்லாம் இருக்கு. ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் வந்து அவருடைய திறமைகளை வந்து ஒரு வெல்டிங் இன்ஸ்டியூட் வச்சு நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த எண்ணம் இருக்கு. நம்ம எத்தனை பேருக்கு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னா தெரியலன்னுவாங்க, என்ன செய்ய போறோம்னு தெரியலன்னு, இல்லைன்னா ஏதாவது வீட்டில் இருப்போம்னுவாங்க, ஓய்வு பெற்று இல்லை வேலைக்கு போவோம், அது மாதிரி தான். ஆனால் அவர் வெல்டிங் அதில் வந்து ரொம்ப திறமையானவருக்கு வந்து இயலாதவங்களுக்கு, ஏழ்மையில இப்போ அவர்கிட்ட பேசும்போது சொல்லுவாரு, இப்போ படித்தவங்க வேலைக்கு வந்துடுறோம் சார், படிக்காதவங்க என்ன செய்வாங்க, அவங்கள வந்து நான் வர வச்சு அந்த ஒரு இன்ஸ்டியூட் வச்சு அவங்களுக்குன்னு ஒரு சுய தொழிலை கற்றுக் கொடுக்கணும், அது நான் முயற்சியாக வச்சுருக்கேன். அது நடக்கணும்ன்ட்டு நம்ம அனைவரும் வேண்டிக்குவோம். இறைவன் அதுக்கு கருள் செய்வோம். ஏன்னா முதல்ல அந்த எண்ணம் இருக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுன்றது. அந்த விஷயத்துல அவர் நம்ம பாராட்டணும். அதுக்கு அவரோடும் அவருடைய குடும்பத்தாரும் நீண்டு வாழ இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஷாப்ல எங்கேயாவது பார்த்துருப்பேன், பட் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. அவரு எங்கிட்ட வந்து உள்ள வந்து கேட்டார், இது மாதிரி சார் என்ன சார் ஒரு 10 இடம் வந்திருப்பேன் சார், நீங்க ரூம்ல இல்லை சார் அப்படி. ஸோ வந்து ஒரு எனர்ஜியோட வந்து சொன்னாரு, சார் நான் இந்த மாதிரி இந்த மாதம் ரிட்டையர் ஆகிறேன் சார்.
ஒரு கார்டு எடுத்து அதாவது இன்விடேஷன் கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். ஆனால் ரிட்டையர்மெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ எனர்ஜி வந்து அப்படி ஒரு சல்யூட் அடிச்சு இந்த மாதம் நான் ரிட்டையர் ஆக போகிறேன் சார் அப்படின்னாரு. ஸோ இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரோட சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இதெல்லாம் எனக்கு அதிகம் தெரியாது. பட் எல்லாரும் சொல்ல போகும் அதுவும் இந்த மாதிரி இவரை பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டடாக நான் பார்க்குறது வந்து இன்னைக்கு ரொம்ப அரிதாகிடுச்சு. நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனே 8:30 மணிக்கு தான் பஞ்ச் பண்ணுங்கிறாங்க. பட் அவர் 7 o'clock வந்து பஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னா அதுலேயே வந்து அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா எல்லாருமே அதை மாற்றலாம். 7 o'clock டைம் 8:30 மணிக்கு மேலே தான் வரோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்ததையும் வந்து அவர் நிராகரித்து நம்மளோட இதை அது ஒரு பெரிய விஷயம். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஐசிஎஃப்லேயே. ஸோ அதே மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வித்தியாசமான ஃபங்க்ஷன். இதுவரை இந்த மாதிரி ரொம்ப நான் அட்டன் பண்ணது கிடையாது. ஸோ அவரோட குடும்பத்தார் வந்து அது அவரோட ஆசையை இது பண்ணி இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவர் சொன்ன மாதிரி கடவுள் பார்த்துக்குவார். ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். அதை ஒழுங்காக பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி வந்து நம்ம பெருசாக ஒன்று போய் கையில் அவசியமே கிடையாது. அவங்க வந்து தாராளமாக அவங்க வந்து நல்லா படிக்க வந்துருக்காங்க. அது ஒரு முன்னுதாரணம். ஸோ அவரோட ரிட்டையர்ட் லைஃப்பில் நல்ல நீண்ட ஆயுளோடு, மனநிறைவோடு, குடும்பத்தோருடன் நல்ல சந்தோஷமாக இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஈரன் உங்களை பார்க்க வேண்டிக்கிறேன். இந்த விஜய் பார்க்கில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு தளபதி விஜயை போன்றே வந்து வருகை தந்திருக்கும் ஏடபுலம், தங்கமான ஏடபுலம் அவர்களையும், முத்தான ஜெனரல் முத்துக்குமார் அவர்களும் ஏனைய எஸ்எஸ்எல்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சில வார்த்தைகள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மனுஷங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரெண்டு வகை தான், நல்லவன் கெட்டவன். ஆனால் 3வது ஒன்று இருக்கு, பெக்யூலியர் பர்சனாலிட்டி, அதாவது வினோதமான மனிதர்கள். நான் பார்த்தா ஒருத்தரே பார்த்தேன். ஷாப் 32 ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, இன்னும் வேலை செய்ய நந்தகுமார்னு பேர். இவரை மாதிரியே தான் 7 மணிக்கு வருவார், யார்கிட்டையும் பேச மாட்டார், வேலையை மட்டுமே செய்வார், நேர்மையாக இருப்பார், யார்கிட்டையும் அதிகமாக. ஆனால் அவருக்கு துரதிருஷ்டம்னா 5 வருஷமாக மாறிட்டார். அவர் ஏங்க மாறிட்டீங்க? நான் போய் கேட்டேன், 4 வரைக்கும் இருப்பீங்களே, இப்போல்லாம் ஏன் இருக்குது? என்ன பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. சொசைட்டி அப்படி இருக்கு. ஆனால் இவருக்கு எதுக்குமே அசைட மாட்டார். அவர் வேலை மட்டும் இல்லாமல் 37 ஜாப்ல எல்லாமே ஸ்டோருக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு பயங்கரமான இழப்பு. ஒரு கேட் பாஸ் போடணும்னா தேடணும். கேட் பாஸ்னா ப்ரொசீஜரு. அண்ணா நகர் போனோம், ஷாப் போனோம். ஷாப் 24 ஷெல் இருக்கு. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டில் அந்த கான்ட்ராக்ட் அந்த மெட்டீரியல் ஒப்படைச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடும். இவர் அண்ணா நகர்னு ஒரு வார்த்தையை போட்டால் போதும், அண்ணா நகர் யாரில் போய் அந்த வேலை இடத்துல போய் அந்த மெட்டீரியல் சேர்ந்தாலும் பார்த்து தான் தூங்குவார். அது பரவாயில்ல. ஷெல்லுக்கு ஷாப் 24க்கு ஒரு ஐட்டம் போனோம். இங்கேருந்து அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. விட்னஸ் வாங்கணும், அதை எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணணும். ஆர்பிஐ கூட ஸ்லாக்காக இருப்பான். இவர் ஆர்பிஎஃப் சார், நாங்களாம் ஆர்பிஐ தப்பிச்சிக்கலான்னு பார்ப்போம். ஆர்பிஐ ஒழுங்காக இருக்கான்னு பாரு இவர் சொல்றாரு. அதே மாதிரி பொருள் அங்கே போய் இன் பண்ணும் போதும் அங்கே இருக்க ஆர்பிஐ தொல்லை கொடுத்தாரு. எல்லாம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்க, அவங்களே பேஜாரு. இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி நான் பார்த்தே இல்லை. அந்த மாதிரி அருமையான, நேர்மையான, ஒழுக்கமான ஒரு மனிதரை எழுப்பதில் எனக்கு தனிப்பட்ட எழுப்பென்று கூறி அவரும் அவர் குடும்பத்தாரையும் நேடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு வந்து ஜேபி சார் வந்து ரொம்ப பொக்கிஷம். எங்கள் வீட்டுக்கும் சரியெல்லாம் ஓகே, ரொம்ப சின்சியருங்க. ஃபோன் எடுத்து வந்து வீட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அட்டண்டன்ஸ் காமிக்கிற மாதிரி ஒரு என்னுடைய அட்டண்டன்ஸை பாரு அப்படின்னு வேறு எங்ககிட்ட கரெக்டாக இங்கே 7னா 7 ஒன்றும் அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்னா நைட் ஷிஃப்ட்ல என்ன டைமோ அதை காமிப்பார்.
நிறைய டைம் லேட்டாக வந்துட்டார். 12 மணி 1 மணிக்கெலாம் நாங்கள் முடிச்சுன்னு இருப்போம். ஏன்னா அவர் ஃபோனும் யூஸ் பண்ண மாட்டார். ஃபோன் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போக மாட்டார், வீட்டில் தான் வச்சுட்டு போவார். நாங்கள் எப்படி அவர் வந்தாரா இல்லையா, எப்படி எங்கே இருக்கிறாரு கூட கண்டுபிடி கஷ்டம். ஒரு சில நேரத்தில் நாங்கள் வந்து வெங்கடேஷ் சார் ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒரு சேஃபாக வரணும் எங்களுக்கு வீட்டுக்கு, அதனால கேட்டுப்போம். இல்லைம்மா ஒரு ஒர்க்கில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், செய்வார். அவர் மாதிரி ஆனஸ்ட்டு யாருமே இல்லைங்க சார். வீட்லேயே எங்கள் பிள்ளைங்களே நல்லா படிக்க வச்சுருக்காரு. 2 பசங்களே இன்ஜினியரிங் படித்து, ஒரு பாப்பா சயின்டிஸ்ட் படிக்கிறாங்க. எல்லாம் நல்ல ஹெல்த் செட்டில்டாக இருக்கணும். அவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், எங்களுக்கு அதுதான் மெயின். அது மட்டும் போதும், எந்த சொத்து சுகம் எதுவுமே வேணும். அவர் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் எங்களுக்கு. எங்களையும் எல்லாரையும் நல்லா தான் பார்த்துங்க. ஒரு சில நேரத்தில் கோவம் வரும், லேட்டாக வருவாங்க, எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்க, லீவே போட மாட்டாங்க. பையன் மேரேஜுக்கு ஆஃப் டே தான் லீவ் போட்டார். எப்படின்னா அது வந்து நைட் ஷிஃப்ட், அன்னைக்கு டே ஷிஃப்டாக இருந்தால் வேலைக்கு போயிட்டு நேராக ரிசப்ஷன் அட்டன் பண்ணியிருப்பார். அப்படியே எங்ககிட்ட சொன்னார், நான் பஸ்ஸில் வரல, எனக்கு வாமிட் வரும், நான் வந்து தனியாக வரேன் அப்படின்னாரு. நாங்கள் நம்பல. ஏன்னா இவர் நைட் ஷிஃப்ட் அட்டன் பண்ணிட்டு கூட நைட்டு 12 மணிக்கு கூட ரிசப்ஷன் எல்லாரும் போன பேர் கூட வந்துருப்பார். இல்லை தயவுசெய்து. அதே மாதிரி சண்டே மேரேஜ், மண்டே ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். நாங்கள் வந்து வீட்டில் அவருக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணோம். அவர் ரொம்ப நாங்கள் தொல்லை பண்ணதில்லை. நாங்கள் எல்லாம் மற்ற வேலை எல்லாமே, பசங்க எஜுகேஷன்லேருந்து எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். அவர் ஃப்ரீயாக ஐசிஎஃப், அவருடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் யாருன்னா ஐசிஎஃப் தான், செகண்ட் தான் நாங்கள் ஃபேமிலியே. ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் அவர் தான். எனக்கு எதனா ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் யாருனா இருந்தால் பார்த்துக்கோங்க கொஞ்சம் சொல்லிட்டு அவர் போய் நான் கரெக்டாக பஞ்ச் அடிக்கணும் அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். பசங்க அவங்க கேரிங் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் போதும். நடுவில் ஒரு 2 இயர்ஸ் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்தது, அதுலேருந்து மீண்டு வந்தார். ஆனால் அவர் வந்து வேலையில் மட்டும் லீவே போட மாட்டாங்க. எக்காரணத்துக்கு நான் சொல்ல ஒரு சில நேரத்தில் கோவப்பட்டு ஐசிஎஃப்ல விட்டுனா சிலையாக வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா எங்களுக்கும் இருக்கும் இல்லையா, வெளியே எங்கன்னா கூட்டிகிட்டு போகணும், செய்யணும், ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷனில் ஆட்டணும், எதுக்குமே வர மாட்டேன், எல்லாம் நீ போய் பார்த்துக்கோ அப்படின்வாங்க. இப்போ ஜாலியாக இப்போ பாஸ்போர்ட்னு கோயில் கோயிலாக போவார், நல்லா டூர் மாதிரி போவார், நிறைய போவார், கோயிலுங்களுக்கெல்லாம் போவார். அதுதான். ஆனால் அவர் இந்த இன்ஸ்டியூட் சொன்னார், அதுக்கு கூட ஒத்துழைப்பாக எங்களால் முடிஞ்சது என்னவோ நாங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். கண்டிப்பாக அவருடைய ஆசை என்னவோ அதை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த ஃபங்க்ஷனும் சரி, இதில் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே என்னுடைய சன், டாக்டரு, என் டாக்டர் இல்லை, அவங்களால இன்னைக்கு வர முடியல. அதனால் இவங்க தான் எல்லாம், டேடிக்கு நல்லா பண்ணணும் நம்ம ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லி பசங்க தான் எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப பசங்க தான் ரொம்ப அஃபெக்ஷன் ஜாஸ்தி. அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நான். பசங்க அவங்க வந்து எங்களை இந்த அளவுக்கு எங்கள் அப்பா எங்களை படிக்க வச்சார், அது போதும் எங்களுக்கு. எங்களுக்கு படிப்பு கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா, இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் பசங்க நல்லா படிக்க வச்சாங்க, ஒழுக்கமான பிள்ளைங்க, லைஃப்பில் நல்லா அவங்க செட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு டாக்டருக்கு மேரேஜ்னால் கண்டிப்பாக இன்விடேஷன். பையனுக்கு மேரேஜ்க்கு ஏன் வைக்கலன்னா கொரோனா டைம், லாக்டவுன், அதனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்றதால சொல்லலை. டாக்டருக்கு மேரேஜ்னால் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் சொல்லுவோம். எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸு. இவ்வளோ பேர் வந்து சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் எல்லாருக்கும். இன்று வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஸோ ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, அது உண்மையாகவே கரெக்டான. எங்கள் அப்பா லீவ் போட்டதே இல்லை. அது நிறைய வாட்டி நான் நானே பார்த்து எப்படி லீவ் போடாமல் இருக்காரு. ஏன்னா நம்ம கூட காலேஜ்லாம் படிக்கும்போது லீவ்லாம் போடுவோம், அவர் லீவே போட மாட்டார். அது சில நேரத்தில் நான் கேட்போம், சரி இவ்வளோ கரெக்ட் டைம் போயிட்டு வந்துட்டு அவர் அட்டனன்ஸ் பயோமெட்ரிக் வந்ததுக்கப்புறம் அதையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி பயோமெட்ரிக்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டார். ஸோ அதுவும் பெரிய விஷயம். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்துட்டு எப்படி ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக அட்மையர் பண்ணுறோம் எங்கள் அப்பாவை பார்த்து. ஆனால் எங்கள் அப்பா கரெக்டாக எங்கள் 2 பேரையும் நல்ல காலேஜ் நல்ல ஸ்கூல்லாம் படிக்க வச்சு அதில் எந்த இதுவுமே குறை வைக்கல. ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு கண்டிப்பாக. தேங்க்ஸ் எவ்ரிவன். இந்த அளவுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மிக்க 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 நன்றி. நன்றி. என்னை போல் எல்லோரும் இந்த மாதிரி நல்லா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு நான் வந்து ஆசீர்வாதிக்கிறேன் உங்களை எல்லாரையுமே. இந்த மாதிரி எல்லாரும் நல்லா ஆரோக்கியத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, மன ஆரோக்கியத்தோடு இருந்து இதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகி என்னை வந்து அழைக்கணும்னு நான் ரொம்ப அன்போடு பாசத்தோடு, ஒரு அன்பு பிரதர்ஸ் எப்படி குடும்பத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நான் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார்.